Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் and 12th ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாம் 2025 லாஸ்ட் 25 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். சோ இன்னும் 25 டேஸ் தான் இருக்குது. சோ தயவு செஞ்சு இது வரைக்கும் படிக்கிற அப்படின்னா இந்த 25 டேஸ் நான் சொல்ற பிளான் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்ற क्वेश्चंस ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து 10th ஸ்டாண்டர்டா இருந்தீங்க அப்படின்னா 450 பிளஸ் மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இது 12th ஸ்டாண்டர்ட்னா 550 பிளஸ் மார்க் வந்து ரொம்பவே ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு, பேசிக் ஐடியா இருக்கு, என்னென்ன படிக்கணும், எந்தெந்த டைமிங்ல படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட், எந்த क्वेश्चन அதிகமா கஷ்டமா கேக்குறாங்க, சோ அப்ப அதுக்கு அதிக டைம் கொடுத்து படிக்கணும். சோ மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? சோ அதனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியுமோ சோ அவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். சோ தயவு செஞ்சு இந்த ஸ்டடி பிளானை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 10th and 12th ஸ்டூடெண்ட் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நாட் ஓன்லி திஸ் வீடியோ, உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு நிஜமாலுமே தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 11th ஸ்டூடெண்ட் பிளான் இல்லையான்னு கேட்காதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. சோ அதனால பிளான் இல்லையான்னு கிடையாது. உங்களுக்கு நான் தனியா ஒரு ஷெட்யூல் பிளான் போட்டு பண்றேன். உங்களுக்கு பிரஷர் இல்லாம நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸ்ல நீங்க படிக்க தேவையில்லை, நார்மலாவே படிக்கலாம். சோ அதனால உங்களுக்கு தனி ஷெட்யூல் பிளான் அப்லோட் பண்றேன். ஓகே, சோ இப்போ 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கான வீக் டேஸ், அதாவது மண்டே டு ஃப்ரைடே அது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கூல் வைப்பாங்க. சோ உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடேனா மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு சாட்டர்டேனா மண்டே டு சாட்டர்டே நீங்க வச்சுக்கோங்க. சோ வீக் டேஸ்ல நீங்க என்னென்ன டைம்ல என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கறது சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்மளுடைய கல்வி சேனல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெகா குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஒரு மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு டீம்ல வந்து 7 ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அந்த 7 ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? சோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். சோ நீங்க வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க இந்த குவிஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜூம் மீட்டிங்ல வந்து நடக்கும். ஓகேங்களா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து ஜாலியா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டீம்ல வந்து 7 பேர், அந்த 7 பேருமே ஒரே ஸ்கூலா இருக்கணும். சோ ஒரே கிளாஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ டீம் நேம் வந்து உங்க ஸ்கூல் நேம் தான் டீம் நேம். சோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. குவிஸ் காம்படிஷன்ல குவிஸ் क्वेश्चंस பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ 10th and 12th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன், பார்த்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ வீக் டேஸ்ல நிறைய பேர் 5 o'clock எந்திரிக்கலாம், 5:30 எந்திரிக்கலாம், 4:30 கூட எந்திரிக்கலாம். பட் நான் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து 6 o'clock வந்து எந்திரிச்சிருவாங்கல்ல. சோ அதனால அது வந்து சொல்றேன். ஈவன் நீங்க 5 o'clock எந்திரிக்கிறது பெட்டரா, 5:30 எந்திரிங்க. எந்திரிச்சு 5:30 to 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுங்க. லைக் பேசிக் ஒர்க்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பார்த்துட்டு சோ அதுக்கப்புறம் 6 to 7 அந்த காலையில இந்த 1 hour பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து படிங்க. இது 10th and 12th ரெண்டு பேருமே மேத்தமெட்டிக்ஸ் படிங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து எதுக்கான மேத்தமெட்டிக்ஸ் மார்னிங் டைம் அப்படி சொல்லணும்னா மார்னிங் டைத்துல நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒரு பார்க்குறது அப்படியே டக்குனு மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். சோ அதனால வந்து நீங்க மார்னிங் டைத்துல வந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இல்ல பிசிக்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் கம்பேரிட்டிவ்லி பிசிக்ஸ் பார்க்கல நீங்க மேத்தமெட்டிக்ஸ் மார்னிங் படிக்கிறது பெட்டரா இருக்கும். சோ மார்னிங் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிங்க. அண்ட் ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. கல்வி மணி 2.0 சேனல் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 ல இருந்து 6 pm, அதுக்கு மார்னிங் 7 ல இருந்து 6 pm ஒரு சில பேர் 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் கிளம்புற மாதிரி இருக்கும், சில பேர் 7:30 கிளம்புற மாதிரி இருக்கும், 8:30 பக்கத்துல இருந்தா 8 மணிக்கு 8:30 கூட கிளம்புவீங்க ஸ்கூலுக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அது உங்க டைம் பொறுத்து. இது நீங்க வந்து 7:30 மேல ஸ்கூலுக்கு, ஐ மீன் 8 மணிக்கு தான் நீங்க ஸ்கூலுக்கே கிளம்ப போறீங்க அப்படின்னா 7:30 வரைக்கும் கூட நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம். 1.5 மணி நேரம் படிக்கலாம். ஓகேங்களா? மினிமம் ஒரு 5 to 7 சம்ஸ் ஆவது படிங்க. ஓகேங்களா? அந்த 1 to 1.5 ஹவர்ஸ்ல இது வந்து 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் கிளம்புறவங்களுக்கு தான் இந்த 7 மணி வரைக்கும், சாரி 7:30 ஸ்கூல் கிளம்புறவங்களுக்கு தான் 7 மணி வரைக்கும். நீங்க 8 மணிக்கு கிளம்புறீங்கன்னா 7:30 மணி வரைக்கும் நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? சோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 to 6 pm வந்து ஸ்கூல்ல இருப்பீங்க. சோ ஸ்கூல்ல இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா ப்ராபபிலி இன்னும் ஹாஃப்லி எக்ஸாம் வரைக்கும் வந்து கிளாஸஸ் தான் நடந்துருக்கும். அதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அது வரைக்கும் வந்து கண்டிப்பா வந்து கிளாஸஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும், சப்ஜெக்ட் கவர் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அதனால அதுல எதுவுமே பண்ண முடியாது. பட் ஃப்ரீ டைம் ஏதாவது படிச்சதுன்னா அப்பப்போ கிளாஸ்ல நடத்துறாங்கல்ல, சோ அதை அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. குறிப்பா ஏன்னா நம்ம தமிழ் இங்கிலீஷ் நம்ம தனியாக படிக்க போறது, எக்ஸாம் டைத்துல படிக்கிறது அப்புறம் அப்பப்போ ஃப்ரீ டைம் தான். சோ அதனால தமிழ் இங்கிலீஷ்லாம் கிளாஸ் நடத்தியே வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணிக்கங்க. அந்த ஸ்டோரியா இருந்தாலும் சரி, இல்ல உரை கிடையாது, அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, இல்ல கிராமர் செக்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறாங்க, அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நடத்திலேயே. சோ அதனால கிளாஸ் டைத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஓகே, சோ அடுத்தது 6 pm to 7 pm வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். வந்துட்டு ஒரு half an hour இல்ல ஒரு 10 to 20 minutes டிவி பார்க்கலாம், இல்ல ஒரு 10 minutes வந்து சோசியல் மீடியா. அந்த மாதிரி சோசியல் மீடியா கூட டைம் போறது தெரியவே தெரியாது. நீங்க டிவி வேணா பாருங்க, ஒரு காமெடி சேனல் இல்ல ஒரு மூவி ஓடுதாச்சு சத்த நேரம் பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம். இல்ல வெளில போய் ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் விளையாடுறதுனா ஒரு half an hour 1 hour வந்து விளையாடலாம், நோ ப்ராப்ளம். இல்ல கிளாஸ்ல வந்து ஒர்க் இருக்காத பார்க்கணும் பார்க்கலாம். ஓகேங்களா?
அடுத்து 7ல இருந்து 8:30 1.5 hour பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிசிக்ஸ் படிங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படிங்க. ஏன்னா பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமேட்டிக்ஸ் டெரிவேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் டெரைவ் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. தியரி கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சேம் அதே தான் சயின்ஸ்லயுமே. ஸோ சயின்ஸ்ல வந்து கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அண்ட் அந்த 7 mark 4 mark கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ 7 to 8:30 வந்து பிசிக்ஸ் இதுல வந்து கான்சன்ட்ரேட்டா இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு 1.5 hour படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு யூனிட் அந்த மாதிரி படிக்க ட்ரை பண்ணுங்க. 1 or 2 யூனிட். இது நீங்க மிட் டர்ம் போர்ஷனோட யூனிட்லாம் படிக்கணும் 2 units மேல படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்து 8:30 இருந்து 10:30 பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோசியல் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான வீக் பேஸ்ட் வந்து ஸ்டடி பிளான். ஸோ தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து 99% வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிளானை நீங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் 25 days நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரிசல்ட் நான் சொன்ன இந்த ரிசல்ட் தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தரப்பட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆல் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கல்விமணி சேனல்ல வந்து ஷுவரா அப்லோட் பண்ணுங்க. ஸோ அதனால நீங்க வந்து டோன்ட் வரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருங்க. தென் வீக்கெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்க. இல்ல குவார்டர்லி எக்ஸாம் கூட மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து யூடியூப்ல இருந்துச்சுன்னா நம்மளே அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்து அப்லோட் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு என்ன வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஷேர் பண்ணுறேன். ஓகே. அண்ட் இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம 10th-க்கும் 12th-க்கும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் 10th-க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10th-க்கு வந்து 599 இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரைஸ். அதே 12th-க்கு பாத்தீங்க அப்படின்னா 799. ஸோ இது எப்படி இது வந்து ஒரு இயர் ஃபுல்லாவே இந்த ஃபீஸ் தான். 1 இயர்க்கு மொத்தமே இவ்வளவு ஃபீஸ் தான். நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ 12th வச்சுக்கோங்க 799 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள மந்த்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நாங்க சென்ட் பண்ணுவோம். அதுக்கான ஆன்சர் கீ சென்ட் பண்ணுவோம். நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் முன்னாடியே நம்ம கல்விமணியோட குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவோம். அதுக்கான ஆன்சர் கீ ஹாஃப் இயர்லி டேஸ்ல ஹாஃப் இயர்லி அதே மாதிரி ப்ரீ ஹாஃப் இயர்லி அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஜனவரி டு பிப்ரவரி டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், அதாவது 3 to 5 ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஃபுல் போர்ஷன் ப்ரீ பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மாதிரி சென்ட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி இதில் நம்ம கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாலே நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பப்ளிக் எக்ஸாம் வரும். ஸோ அதனால உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக அந்த ஜனவரி பிப்ரவரி டேஸ்ல உங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் ஒரே பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருவோம். நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் 799 நீங்க ஜாயின் பண்றது மூலியமா கிடைக்கும் போது பெரிய இவ்வளவுதான் ஃபீஸ். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் பேட்ச் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்க வந்து மறக்காம கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. தயவு செஞ்சு இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்கிட்ட நீங்க டவுட் எதுவும் போயிட்டா டக்குன்னு வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம். அது போக இந்த டெஸ்ட் தாண்டி கேட்டுக்கலாம். பட் ஆஸ் வெல் அஸ் நம்ம எப்போ கூட யூடியூப்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஓகே. ஸோ உங்களால முடியும் ஓகே அப்படின்னா நீங்க வந்து பே பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். நாட் கம்பல்சரி. ஓகேங்களா. பட் யூடியூப்லேயே நம்ம வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் யூடியூப்ல எப்படி கொடுத்தோம். ஸோ அது மாதிரி ஓகே. ஆல் தி பெஸ்ட். மறக்காம இந்த பிளான் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃப்ரீ மெகா குவிஸ் காம்படிஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸோ நிறைய நாலேஜ் கேதர் பண்ணுவீங்க. வேற டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் வை நான் ஜாயின் பண்ற சொல்றேன். ஸோ அதனால வந்து விருப்பம் மெகா குவிஸ் காம்படிஷன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.